நான் சொல்லட்டுமா பஞ்சு? முட்டி தேஞ்ச மாப்பிளைக்கு ஒத்த பொண்ணு கொடுத்தா என்ன, 10 பொண்ணு கொடுத்தா என்ன? சன் டிவில கருணாநிதி திமுக தேர்தல் அறிக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கேடிவில திருட்டு பையல படம் ஓடுது. காந்தி தாத்தா எல்லா ரூபா நோட்லயும் ஒரே மாதிரி சிரிப்பாருமா. ஆனா உங்க அப்பா 100 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு, 1000 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு. எனக்கு கருணாநிதியை பார்க்கும் போது சின்ன தம்பி படத்துல பிரபுவை பார்க்கிற மாதிரியே இருக்கும். ஆட்சியில பிரச்சனைன்னா ஆட்சி மன்றத்துல வந்து பேசணும். தில் இருக்கா ஸ்டாலினுக்கு? தனியா வர பயமா இருந்தா ஸ்டாலினை துரைமுருகனை கூட்டிட்டு வர சொல்லுங்க, இல்ல துண்ட சிட்ட கையில புடிச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம். பெத்த பொண்ணு தன் பொண்ணே இல்லன்னு சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? கருணாநிதி பெத்து போட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? ஒரு தலைவனுக்கு வாய் கோணையா இருக்கலாம், வார்த்தை கோணையா இருக்க கூடாது. கருணாநிதி மாதிரி ஆளுங்களுக்கு ஆப்பு வைக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வச்சிடணும். எல்லா பக்கமும் பேரம் பேசி விலை போகாத வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆதரவு இல்லாதவங்க அனாதாசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க கேப்டன் சொன்னா வாயிலேயே வயலன் வாசிக்கிறார். நீங்க நடக்கலாம் தேவையில்லை, எங்க நில்லுங்க பாப்போம். அடியேன்னு கூப்பிடு வக்கில்ல, இதுல குழந்தை பிறந்தா கோபால கிருஷ்ணன்னு பேர் வைப்பானா? என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா. குஷ்புவோட இளங்கோவன் வரும்போது ஏதோ சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பார்த்து வலியிற மாதிரி வலியிற. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனாலதான் சத்தியமூர்த்தி பவன் இன்னும் முழுசா இருக்கு. இல்லாட்டி செங்கல்ல பேத்து எடுத்திருப்பாங்க. சமீபமா கோடி கோடியா கொட்டி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தா சிரிப்பாதான் வருது. வீணா போனவங்களுக்கு விளம்பரம் இருக்கு. இதுல பஞ்ச் டயலாக் வேற, முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா பஞ்சு? முடிந்தது விடிந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? முடிந்தது திமுக, விடிந்தது தமிழ்நாடு. கருணாநிதியோட பையன், சுபா தங்கவேலன் பையன், வீரபாண்டி ஆறுமுகம் பையன், பொங்கலூர் பழனிசாமி பையன், TR பாலு பையன், KCP பையன், ஐ பெரியசாமி பையன், PTR பையன், அன்பில் பொய்யாமொழி பையன், MRK பன்னீர்செல்வத்தோட குடும்பம், சர்க்குண பாண்டியனோட மருமக, இவங்கெல்லாம் தான் திமுக வேட்பாளர்கள். இந்த வாரிசுங்களை திமுக நடத்தின எந்த ஒரு போராட்டத்திலேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்கெல்லாம் தேர்தலில் நிக்கிறது நாட்டை காப்பாத்துறதுக்காக இல்ல, அவங்க குடும்பத்து மேல இருக்கிற கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக. பேசாம திமுக கழகத்தை திமு அண்ட் கம்பெனியாவோ இல்ல திமு அண்ட் சன்ஸாவோ பேரை மாத்தி வச்சுக்கிட்டு நடத்துங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நல்ல காமெடி படம் பாலச்சந்தர் சார் எடுத்து ரஜினி சார் நடிச்ச தில்லுமுல்லு. சமீபத்தில் அதை விட பெரிய காமெடியா இருந்தது திமுகவின் தில்லுமுல்லு தேர்தல் அறிக்கை. அண்ணா உணவகம் அமைப்பாங்களாம், பேரை மாத்தி வச்சுட்டா திட்டம் உங்களுதாயிடுமா? இனிஷியல் மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்கார புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இதுல பெரிய காமெடி ஒன்று இருக்கு. சன் டிவில கருணாநிதி திமுக தேர்தல் அறிக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கேடிவில திருட்டு பையல படம் ஓடுது. இதுதான் உள்குத்துன்றது. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம். ஏன் கடந்த 5 வருஷமா ஆட்சி பண்ணும் போது மக்களுக்கு சேலையா வாங்கி கொடுத்தீங்க? அப்பயே வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்ல? அவரோட அப்பா கருணாநிதி சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணுவோம். உடனே ரிசர்வ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, கல்வி கடன் ரத்தே பண்ண முடியாதுன்னு. சரி, அப்பாவும் பையனும் தான் பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்துறாங்கன்னு நினைச்சா அவங்க பொண்ணு அதுக்கு மேல பேசுறாங்க. 2 நாள் முன்னாடி கனிமொழி சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக நடத்துற எல்லா சரக்கு கம்பெனியும் மூடிடுவோம். அதுக்கு எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்?
மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா உடனே உங்க சரக்கு கம்பெனி எல்லாம் மூடலாம் இல்ல? ஏன் மூடி பூட்டு போடுறதுக்கு உங்க கையில பூட்டு இல்லையா? சொல்லுங்க, நாங்க பெரிய பூட்டா வாங்கி தரோம். இவங்க எந்த காலத்திலையும் அவங்க பிசினஸ் மூட மாட்டாங்க. தேர்தல் வந்தா மக்களோட காலை பிடிக்கிறதும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கிறதும் திமுகக்கு கை வந்த கலை. திமுக தேர்தல் அறிக்கையில எனக்கு நிறைய டவுட் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே நிறைய டவுட் இருக்கு. பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பாங்களா? மதுரை தினகரனை தீ வச்சு எரிச்சது யாரு? மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா? குடிங்கடா தம்பின்னு தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தது யாரு? கச்சதீவை மீட்பாங்களா? தாரை வார்த்தது யாரு? ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா? அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாரு? தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்குவாரா? 5 முறை முதல்வராக இருக்கும் போது தமிழை கண்டுக்காம விட்டது யாரு? ஏரி எல்லாம் தூர் வாருவாரா? இருக்கிற ஏரி எல்லாம் வளைச்சு போட்டது யாரு? நெடுஞ்சாலைகளை அமைக்கப்படுமா? ஏற்கனவே அமைச்சதுல கமிஷன் அடிச்சது யாரு? மீனவர்களுக்காக 5 லட்சம் வீடுகள் கட்டி தருவாங்களா? மீனவர்கள் பேராசை பிடிச்சவங்கன்னு சொன்னது யாரு? அண்ணா உணவகம் கொண்டு வருவாங்களா? அம்மா உணவகத்தை குறை சொன்னது யாரு? முதியோர்களுக்கு இலவச பஸ் பாஸ் தருவாங்களா? எங்க அம்மாவோட திட்டங்களை திருடுறது யாரு? தாலிக்கு 4 கிராம் தங்கம் தருவாங்களா? வீரமணியோட சேர்ந்து தாலி அறுத்தது யாரு? யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? அவங்களே கல்ல போட்டு காலை உடைச்சிட்டு இன்னைக்கு நாங்க கட்டு போடுறோம்னு சொல்லி கிளம்பி வராங்க. உலக நடிப்புடா சாமி. நேத்து டிவியில ஸ்டாலின் பிரச்சாரத்தை பார்த்தேன். அதுல ஸ்டாலின் பாட்டு பாடுறாரு, மைக்க புடிச்சுக்கிட்டு. பொயிலையே பிறந்து பொயிலையே வாழ்றவங்க நம்மளை பத்தி சொல்றாராமா. பெத்த பொண்ணு தன் பொண்ணே இல்லைன்னு சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? ஸ்டாலின் சீக்கிரமா செத்துடுவாருன்னு அழகிரி என்கிட்டயே சொன்னான்னு பொய் சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? 2Gல மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தான் குற்றவாளின்னு ராஜா சொல்றாரு. அது பொய்யா உண்மையா? நமக்கு நாமேல எங்க ஆட்சியில எங்க அமைச்சர்கள் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு ஸ்டாலின் ஆகிய நானும் துணை போயிருக்க, இது தப்புதான்னு சொன்னீங்க. அது பொய்யா உண்மையா? மதுரை தினகரனை அழகிரி ஆளுங்க தான் எரிச்சாங்க. அது பொய்யா உண்மையா? கலைஞர் டிவியில 200 கோடிக்கு கணக்கு காட்ட முடியாம உங்க தங்கச்சி கனிமொழி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க. அது பொய்யா உண்மையா? ஈழத்தமிழர்கள் செத்துக்கிட்டு இருக்கும் போது கை கட்டி வாய்ப்பொத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணி டிராமா போட்டது உங்க அப்பா. அது பொய்யா உண்மையா? காவேரி பிரச்சனைக்கு நகராம இருந்த வீல் சேர் கனிமொழி பிரச்சனைக்காக டெல்லி வரைக்கும் போச்சு. அது பொய்யா உண்மையா? ஒரே மீட்டிங், ஒரே மேடை, ஒரே மைக், ஒரே நேரம் பேசலாம் வரீங்களா? தனியா வர பயமா இருந்தா ஸ்டாலினை துரைமுருகனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இல்ல துண்ட சுட்ட கையில புடிச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம். குள்ளநரி வேஷம் போட்டு கள்ளத்தனம் பண்றது யாருன்னு மக்களுக்கு புரியும். ஒரு தலைவனுக்கு வாய் கோணையா இருக்கலாம், வார்த்தை கோணையா இருக்க கூடாது. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்ட மட்டும் இல்ல, பொதுமக்கள் கிட்ட கூட பொய் சொல்லக்கூடாது. ஒரு நல்ல அரசியல்வாதி நல்ல மக்கள் தலைவனாய் இருக்கணும், வெறும் குடும்ப தலைவனாய் இருக்கக்கூடாது. குலாம் நபி ஆசாத் வந்தாலும் சரி, குஷ்பு வந்தாலும் சரி, போட்டோல ஸ்டாலினும் கனிமொழியும் தயாநிதி மாறன் கண்டிப்பா இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? மொழிப்போர் தியாகிகளா? இல்ல கள்ளக்குடியில போராடி கைதானவங்களா? இல்ல தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்ன்றதுக்காக உண்ணாவிரதம் இருந்தவங்களா? கருணாநிதி பெத்து போட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களேப்பா. நல்ல வேலை
தமிழ்நாட்டு அரசியல்ல கருணாநிதி 3 பசங்களோட நிப்பாட்டிட்டார். அவர் மட்டும் சும்மா ஒரு 40 பேரை பெத்து போட்டிருந்தாருன்னா தமிழ்நாடே அலிபாபா 40 திருடர்கள் கிட்ட மாட்டி நாசமா போயிருக்கு. இதுல கனிமொழி சொல்றாங்க எங்க அப்பா காந்தி மாதிரி வாழ்றாருன்னு. காந்தி தாத்தா எல்லா ரூபா நோட்லயும் ஒரே மாதிரி சிரிப்பாருமா. ஆனா உங்க அப்பா 100 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு, 1000 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு. காந்தி ரூபா நோட்லயே வாழ்றாரு, கருணாநிதி ரூபா நோட்டுக்காகவே வாழ்றாரு. வழுக்க விழுந்தவெல்லாம் காந்தி அண்ணா, எர்வா மேட்டின் வாங்குறவங்க எல்லாருமே காந்தி தான். இவங்களை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஆள் இல்லை. கருணாநிதி என்ன தமிழ்நாட்டு மக்களை முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டாரா? ஏதோ முந்தா நேத்து கட்சியை ஆரம்பிச்ச மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? கடந்த 5 முறையும் அவங்க ஆட்சியில இருக்கும் போது மக்களுக்கு எதுவுமே செய்யலன்னு தெரியுது. ரேஷன் கார்டு தரல, குளத்துல தூர்வாரல, வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்கல, மின்சார உற்பத்தி பெருக்கல, நீண்ட கால திட்டங்கள் எதுவுமே கொண்டு வரல. இப்படி எதுவுமே செய்யாத ஒருத்தர் 6வது முறை முதல்வராக்குங்கன்னு கேட்டு பிரச்சாரம் பண்றாரா? நீங்க தலகீழியா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் அம்மாவையோ அதிமுகவையோ ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவை வேணும்னா காலி பண்ணலாம். கருணாநிதி பிரச்சாரத்துக்கு வராருன்னு சொல்லி ஏரியா ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே யோகியம் வாரா சொம்ப தூக்கி உள்ள வைன்னு புது படம் போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, நீ ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டுநரி கூட்டத்தின் விதிமுடிய. 2 நாள் முன்னாடி ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு பிரச்சாரத்தில். ஸ்டாலின் சொல்றாரு, நம்ம அம்மா டெய்லி சட்டசபைக்கு வரலையா. ஸ்டாலின் வராரா? டீ கடையில் போய் ஆட்சியை பத்தி பேசுறீங்க, அதே சட்டசபைக்கு வந்து பேச மாட்டேன்றீங்க. சட்டசபையில பாத்தீங்கன்னா யாராவது யார் கூடயாவது சண்டை போடுவாங்களா, அதே காரணமா காமிச்சு நம்ம வாக் அவுட் பண்ணுவோமான்னு காத்துக்கிட்டு இருப்பார் ஸ்டாலின். ஒருவேளை யாரும் யாரு கூடயும் சண்டை போடலன்னா அவங்களுக்குள்ளார அவங்களே கத்தி வெளியில போயிடுவாங்க. ஆட்சியில பிரச்சனைன்னா ஆட்சி மன்றத்தில் வந்து பேசணும். தில் இருக்கா ஸ்டாலினுக்கு? டீ கடையிலையும் ஆப்ப கடையிலையும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்படின்னா அவங்க அப்பா ஒரு படி மேல. எனக்கு கருணாநிதியை பார்க்கும்போது சின்ன தம்பி படத்துல பிரபுவை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படத்துல பிரபுவை பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியும், தாலி அண்ணா என்னன்னு தெரியாது. அதே மாதிரிதான் கருணாநிதி சட்டசபைக்கு வரமாட்டாரா, ஆனா 6வது முறை சிஎம் ஆகணுமா. எதுக்காக சட்டசபைக்கு வரலன்னு கேட்டா அங்க சீட்டு சரியில்லைன்னு சாக்கு சொல்றாரு. சட்டசபையில சீட்டு சரியில்லைன்னா பரவாயில்ல, உங்க சொந்த தொகுதிக்கு போங்க, உங்க சொந்த எம்எல்ஏ ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய சீட்டா போட்டுக்கிட்டு உட்காருங்க, தொகுதி மக்களை பாருங்க, அவங்க பிரச்சனை என்ன தேவை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக வேலை பாருங்க. 5 வருஷமா அலவன்ஸோட சம்பளம் வாங்க தெரியுது இல்ல, வேலை பார்க்க மாட்டீங்களா? வேலை பார்க்க பிடிக்கலன்னா ராஜினாமா பண்ணிட்டு அரசியலை விட்டு போங்க. பேரனை படம் எடுக்க சொல்லிட்டு வசனம் எழுதி அவனோட வாழ்க்கையாவது காலி பண்ணுங்க. இப்படி பார்க்காத வேலைக்கு சம்பளம் வாங்குறதுக்கு அசிங்கமா இல்ல? திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு மேட்டரை விட்டுட்டாங்க. அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும், அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும், அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்டாக மாறும், அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும். இதெல்லாத்தையும் மாத்துறது விட்டுட்டு பேசாம உங்க திமுகவை அண்ணா திமுகன்னு பேர் மாத்திடுங்க, சரியா இருக்கும். நான் எப்போ எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான்,
மக்கள் தவற மறப்பாங்க, தப்ப மன்னிப்பாங்க. ஆனா துரோகத்தையோ துரோகிகளையோ மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா இல்ல கருணாநிதி குடும்பம் நல்லா இருக்கணுமான்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. கருணாநிதி மாதிரி ஆளுங்களுக்கு ஆப்பு வைக்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, வச்சிடணும், யோசிக்க கூடாது. காங்கிரஸ் கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆகும் அனு உங்களுக்கு டவுட் வரலாம். அது எப்படின்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தேஞ்சு காணாம போகல, அப்படிதான். அந்த காங்கிரஸ்க்கு 41 சீட்டு கொடுத்திருக்காரா கருணாநிதி. பாவம் காங்கிரஸ்காரங்க கூட கூகுள்ல தேடி தேடி வேட்பாளர்களை பிடிச்சிருக்காங்க. முட்டி தேஞ்ச மாப்பிளைக்கு ஒத்த பொண்ணு கொடுத்தா என்ன, 10 பொண்ணு கொடுத்தா என்ன? இதுல காங்கிரஸ்காரங்க நம்ம கூட 40 தொகுதியில நேரடி போட்டியா. இத பார்த்தா ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரி இல்ல, அவஸ்தைப்படட்டும்னு கொடுத்த மாதிரியே இருக்கு. 40 தொகுதியிலையும் நம்ம ரொம்ப ஈஸியா ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே பார்த்து கொடுத்திருக்காரு கருணாநிதி. அவர் திமுக இருக்காரா இல்ல அதிமுக இருக்காரானே புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்காகவே வேலை பார்க்கிறாரு, நம்மளுக்காகவே விளம்பரம் தராரு. வேண்டாம் அண்ணா திட்டுறதும் வேணும் அண்ணா ஒட்டுறதும் கருணாநிதிக்கு கை வந்த கலை. இந்திரா காந்தியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, விடோ பென்ஷன் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னவர் இவர். இன்னைக்கு இதயம் இனிக்க கண்கள் பணிக்க குலாம் நபி ஆசாத் கட்டி பிடிச்சுக்கிட்டு குலவராரு காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக. இதே கருணாநிதி இதே காங்கிரஸ் விட்டு வெளியில வரும்போது என்னென்ன பேசினார்ன்றது கருணாநிதிக்கு வேணும்னா மறந்திருக்கும், மக்களுக்கு மறக்காது. கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு சொன்னாரு. குதிரை குப்பர தள்ளியதோடு குழியும் பறித்ததுன்னு சொன்னாரு. ஈழத்தமிழர்களின் நலிவுக்கு காரணமாயிருந்தது காங்கிரஸ் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு குஷ்புவோட இளங்கோவன் வரும்போது ஏதோ சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பார்த்து வலியிற மாதிரி வலியிறாரு. காங்கிரஸ் கூட கூட்டணி கொள்கைக்காகவா இல்ல குஷ்புக்காகவான்னு தெளிவா சொல்லிட்டாருன்னா தொண்டர்கள் அதுக்கேத்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. இந்த இளங்கோவனும் குஷ்புவும் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தா இளங்கோவன் நம்ம அம்மா பத்தி பேசின ஆபாச பேச்சுக்கு பப்ளிக் ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டாரு, கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பாரு. அவங்க காங்கிரஸோட காவல் தெய்வம் குஷ்பு திருநங்கைகளை பத்தி பேசின பேச்சுக்கும் ஸ்டாலின் பத்தி பேசின பேச்சுக்கும் மயிலாப்பூர்ல இருந்திருக்க மாட்டாங்க, மனநல மருத்துவமனையில இருந்திருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனாலதான் சத்தியமூர்த்தி பவன் இன்னும் முழுசா இருக்கு, இல்லாட்டி செங்கல் செங்கல்ல பேத்து எடுத்திருப்பாங்க. ஒரு காலத்துல ஹிந்தியை திணிக்க காங்கிரஸ் ட்ரை பண்ணாங்க, அப்போ கருணாநிதி ஒத்துக்கல. இன்னைக்கு காங்கிரஸ் குஷ்பு நக்மானு கலர் கலரா ஹிந்திக்காரங்களை திணிக்குது. இப்ப நம்ம தாத்தா சந்தோஷமா ஏத்துக்கிறார். இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் தில்லையாடி வள்ளியம்மையோட ஆவி பார்த்தா கூட மறுபடியும் செத்திடும். உலகத்திலேயே ஒருத்தர் தமிழ்ல பேசும்போது கீழே தமிழ்ல சப்டைட்டில் போட்டு அசிங்கப்பட்ட ஒரே தலைவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஆனா தேமுதிக தலைவர் நடந்தா மாலை விழாது, அவரே விழுவார். அவரு நம்ம அம்மா மாதிரி நடந்து காட்டுறாரா. நீங்க நடக்கலாம் தேவையில்லை, எங்க நில்லுங்க பாப்போம், ஒரு 5 நிமிஷம் ஆடாம அசையாம ஸ்டெடியா நில்லுங்க, அப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சபை நாகரிகம் தெரியாம நீங்க எங்க அம்மா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் ஒரு வாட்டி உங்க மூஞ்ச பாருங்க. எல்லாருக்கும் வயிற்றுல தான் தொப்ப விழும், உங்களுக்கு கழுத்திலேயே தொப்ப விழுந்திருக்கு.
நீங்க எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை பேசினா நான் உங்களை பத்தி பல வார்த்தை பேச வேண்டிய இருக்கும். குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போய் குரல் போனதுக்கும் குண்டடிப்பட்டு குரல் போனதுக்கும் வித்தியாசம் இல்ல. எம்ஜிஆர் பேசினது புரிஞ்சதான்னு பிரேமலதா கேக்குறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா கேட்பாங்க. எங்க புரட்சி தலைவரோட போட்டோ போதும் ஓட்டுவாங்க. உங்க புருஷன் அப்படியா? இதுல விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆரா? எங்க புரட்சி தலைவரோட பிரச்சார வாகனத்தையே கோடவுன்ல போட்டு நாசமாக்குன நீங்க அவரோட கொள்கையவா காப்பாத்த போறீங்க? எங்க புரட்சி தலைவர் கருணாநிதியை கூட நாக்கு மடிச்சு பேசினதில்லை. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆனார். உங்களை மாதிரி நாக்கு மடிச்சு பேசிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நசுங்கி நாசமா போகல. டெபாசிட் வாங்க திராணி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி, ஒரு சின்னம். இதுல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போரா இந்த தேர்தல். எல்லா பக்கமும் பேரம் பேசி விலை போகாத வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆதரவு இல்லாதவங்க அனாதாசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா? பல்லு இல்லாதவன் பஞ்சு மிட்டாய் காசப்படலாம், பட்டாணி காசப்படக்கூடாது. இதுல பிரேமலதா சொல்றாங்க விஜயகாந்த் காந்தி மாதிரியா நேரு மாதிரியா? விஜயகாந்த் கருணாநிதி எல்லாம் காந்தி அண்ணா, அடுத்த தலைமுறை காந்தி பத்தி என்னன்னு நினைக்கும்? காந்திக்கு மட்டும் கஸ்தூரிபாய் இல்லாம பிரேமலதா மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்திருந்தா காட்ஸே கையில இருந்த துப்பாக்கியை புடுங்கி அவரே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து இருப்பார். காந்தி இந்தியர்களுக்காக போராட ஃபாரினுக்கு போனாரு. உங்க புருஷன் மாதிரி குடிச்சு குடிச்சு வந்த புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போல. உப்பு எடுக்க நடந்தவரையும் மப்பு அடிச்சு படுத்தவரையும் ஒன்னன்றீங்களேம்மா. எம்ஜிஆர் நீங்க, காந்தியா நீங்க ஏதோ பாவம் புள்ள கத்திரி வெயில்ல கத்துதுன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்ட. 2 நாள் முன்னாடி ஒரு மேடையில சொல்றாங்க விஜயகாந்த் இயேசுவா சந்திரகுமார் யூதாசா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த்க்கு இயேசு மாதிரி ஒரு விக்க வச்சு கெட்டப் போட்டா எப்படி இருக்கும்? மொட்டை ராஜேந்திரனுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு வேஷம் போடுற மாதிரி இருக்கும். உங்க கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் மீட்டிங் போட்டு கட்சி தலைவர்கள் எல்லாம் என்னன்னு பேசணும்? நான் நல்லாட்சி தருவேன், என்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்கு, நல்ல கொள்கைகள் இருக்கு, அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். ஆனா மேடைக்கு மேடை பிரேமலதா என்னன்னு பேசுறாங்க? ஒண்ணு, அம்மாவை பார்த்து எல்லாரும் கும்பிடுறீங்க, நீங்க ஆம்பளைங்களா? அவன் ஆம்பளையா இவன் ஆம்பளையா யார்டா ஆம்பளைன்னு கேட்கிறாங்க. அடுத்ததா நான் என் புருஷன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கேன், நான் என் புருஷன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கேன்னு ஒரு பாயிண்ட பேசுறாங்க. இங்க இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க, யாராவது ஒருத்தங்காவது வெளியில வந்து நான் என் புருஷன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கேன்னு சொல்லி புலம்புறத பாத்தீங்களா? சரி, நீங்க உங்க புருஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க, பாவம் அவர் தான் கண்ட்ரோலே இல்லாம இருக்காரு. ஒரு மேடையில பிரேமலதா கோபமா பேசுறாங்க. திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து 10 வருஷம் ஆட்சியில இருந்து நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு. பாவம் வாசன் காலில் கட்டரும்பு கிடைச்ச மாதிரி நெளிகிறாரு. ஏன்னா அந்த 10 வருஷமும் மத்திய அமைச்சரா இருந்தது அந்த வாசன். வாய் கூசாம வாசன் சொல்றாரு விஜயகாந்த் உருவில் ஐயா மூப்பனார பார்க்கிறேன். திரும்ப சொல்றாரு விஜயகாந்த் உருவில் அம்பேத்கரை பார்க்கிறேன். வைகோ சொல்றாரு பிரேமலதா உருவில் அன்னை தெரேசாவை பார்க்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு நல்ல கண்டாக்டரை பாருங்க. இதுல இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லை. முத்தரசன் ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு, விஜயகாந்த் பேசுறது திருக்குறள் கேட்கிற மாதிரி இருக்கா. விஜயகாந்த் பேசுறது தமிழானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இதுல திருக்குறள் மாதிரி இருக்கா. நீங்க திருக்குறள் சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அர்த்தம் சொல்லுவாங்க. எங்க விஜயகாந்த் பேசினதெல்லாம் முத்தரசனை கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன். விஜயகாந்த் ஒரு ஹீரோ.
சொன்னா 4 பேருக்கு தெரியும். இந்த நிலைமையில அவர் இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவரோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தான் உலகத்துக்கே தெரியும். ராவுத்தர் இல்லைன்னா விஜயகாந்த் இல்லை. இந்த பிரேம்லதாவை பொண்ணு பார்த்து விஜயகாந்த்க்கு கட்டி கொடுத்ததே அந்த ராவுத்தர் தான். அந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுத்தவர் கருணாநிதி. அண்ணி அண்ணின்னு ஜன்னி வந்த மாதிரி கத்துறாங்களே, இந்த பிரேம்லதா தான் விஜயகாந்த் ராவுத்தரோட நட்பை உடைச்சாங்க. கருணாநிதிய மேடைக்கு மேடை கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை எல்லாரும் அண்ணியன்னு கூப்பிடணுமா, தொண்டர்களுக்கு அவங்க அண்ணியா. அவங்க போற இடத்துல எல்லாம் பேசுறது ஒரே பாயிண்ட், மது ஒழிப்பு. பிரேம்லதா எல்லாம் மது ஒழிப்பு பத்தி பேசலாமா? அவங்க வீட்டளவுல அவங்க மது விலக்கு கொண்டு வந்திருந்தா விஜயகாந்த் இந்த அளவுக்கு ஆளாயிருப்பாரா? அவர் பாட்டுக்கு சினிமால நடிச்சுக்கிட்டு கயிறை கட்டிக்கிட்டு பறந்து பறந்து ஃபைட்டை போட்டுக்கிட்டு பேத்தி வயசுல ஒரு பொண்ணு கூட டுயட்டை பாடிக்கிட்டு பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. விஷால்க்கும் ஆர்யாக்கும் நான் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காரு? ஒரு 5 நிமிஷம் பேசுங்க கேப்டன் சொன்னா வாயிலேயே வயலன் வாசிக்கிறாரு. கட்ன புருஷனை திருத்த முடியல, புகுந்த வீட்டை திருத்த முடியல, இவங்க நாட்டை திருத்த போறாங்களா? போன எம்எல்ஏ எலெக்ஷன்ல எங்க கூட தானே வந்து ஓட்டு கேட்டீங்க. அப்பவே மது ஒழிப்பு பத்தி பேசிருக்கலாம் இல்ல? அப்ப வாயே திறக்கல. பாதி பிரச்சாரத்துல உங்க கேப்டன் கப்பல் ஓட்டிட்டு தானே இருந்தாரு. அவனுக்கு மேடையில பேசதான் மைக் வேணும், விஜயகாந்த்க்கு நிக்கவே மைக் வேணும். அதை பிடிக்கலன்னா அவரால் நிக்க முடியாது. இவங்கெல்லாம் மது ஒழிப்பு பத்தி பேசுறாங்க. வடிவேலு கைப்புள்ள வேஷம் போடலாம், கட்டபொம்மன் வேஷம் போடக்கூடாது, போட முடியாது. அவரோட எம்எல்ஏங்கெல்லாம் அவரை விட்டு ஓடின உடனே விஜயகாந்த் ஒரு பேட்டி தராரு. எதிர்கட்சி தலைவரை மதிக்கல, அதனால நான் என் காரை திருப்பி கொடுத்துட்டேன்னு. காரை திருப்பி கொடுத்தீங்க சரி, எதிர்கட்சி தலைவர் என்ற பதவிக்கு ராஜினாமா பண்ணீங்களா? கையோட ராஜினாமா பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே. மாட்டாரு. ஏன்னா கார் இல்லைன்னா பரவாயில்ல, சொந்த கார் இருக்கு, மேனேஜ் பண்ணிப்பாரு. பதவி இல்லைன்னா பொண்டாட்டியே மதிக்காது, வீட்டுக்குள்ளார விடாது. தஞ்சாவூர்ல தான் தலையாட்டி பொம்மை ரொம்ப ஃபேமஸ் நினைச்சேன். சென்னையிலையும் இப்போ ஒரு தஞ்சாவூர் பொம்மை ரொம்ப ஃபேமஸ். என்ன ஒரு வித்தியாசம், அங்க புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் தலையாட்டுவாங்க, இங்க புருஷன்காரன் மட்டும் தலையாட்டுறாரு. மேடைக்கு மேடை தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போர் இந்த தேர்தல்னு சொல்லிக்கிட்டு சுத்துறாரு விஜயகாந்த். யாரு தர்மம், யாரு அதர்மம்? தர்மம் என்னைக்குமே தனியா நின்னு ஜெயிக்கும், அதர்மம் தான் ஆள் சேர்த்துக்கிட்டு வந்து தோக்கும். மகாபாரதத்துல பாண்டவர்கள் விட கௌரவர்கள் அதிகம். ராமாயணத்துல ராமரை விட ராவணனுக்கு கூட்டம் அதிகம். கூட்டம் என்னைக்குமே ஓட்டா மாறாது. இதுல வாசன் சொல்றாரு, விஜயகாந்த் தலைமையில் நாங்க சவாரி செய்கிறோம். பாவம், அந்த சவாரியில போறவங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்னே தெரியல. இத கேட்டா வடிவேலும் எண்ணத்த கண்ணையாவும் கார்ல போற ஒரு காமெடி இருக்கும், அதான் ஞாபகத்துக்கு வரும். சரி, வைகோவும் வாசன் கூட பரவாயில்ல, யார் கூப்பிட்டாலும் எஸ்கேப் ஆகிற கேஸுங்க, தப்பிச்சிடுவாங்க. கம்யூனிஸ்டும் பரவாயில்ல, அடி வாங்கிய பழக்கப்பட்டவங்க, எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காத மாதிரியே நடிச்சிட்டு தொடச்சிட்டு போயிடுவாங்க. திருமாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவரை விடுதலை சிறுத்தை என்னாங்க, பாவம் சிறுத்தைக்கு சிக்கன் குனியா வந்து இருக்கிற இடம் தெரியாம பதுங்கிடுச்சு. தொண்டர்களை பத்தி கவலைப்படாம தலைவர்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. தலைவர்களுக்கு எப்பவுமே தொண்டர்கள் தான் முக்கியம், கட்சிக்காரங்க தான் முக்கியம், நாட்டு மக்கள் தான் முக்கியம். ஆனா விஜயகாந்தும் அதை பத்தி கவலைப்படல, வாசனும் அதை பத்தி கவலைப்படல. வைகோ கவலைப்படலான்னா பரவாயில்ல, ஏன்னா அவரோட கட்சியில தொண்டரும் ஆதரவாளரும் தலைவரும் எல்லாமே அவர் மட்டும்தான். பாதி பேர் எகிரிட்டாங்க, மீதி பேர் பதுங்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல எல்லாருமே தலைவர்கள் தான், தொண்டர்கள் யாரும் இல்லை. திருமாவளவன் பாவம் கூட்டணி ஒரு வீடை கட்டிக்கிட்டு அதுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார்.
இப்படி யாருமே மற்றவங்களுக்கு மரியாதை தராம, மக்களை மதிக்காம, நான் செய்யறதுதான் கரெக்ட்னு நினைச்சுக்கிட்டு, இதுதான் எனக்கு லாபம்னு நினைச்சு ஒண்ணு சேர்றதுக்கு பேர் கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளை கூட்டணி. இன்னும் தேர்தலே முடியல, அதுக்குள்ளார சொல்றாங்க விஜயகாந்த் முதல்வரா, வைகோ துணை முதல்வரா, திருமாக்கு கல்வித்துறையா, கம்யூனிஸ்டுக்கு நிதி உள்துறையா, வாசனுக்கு போக்குவரத்தா, அடியேன்னு கூப்பிடு வக்கில்ல, இதுல குழந்தை பிறந்தா கோபால கிருஷ்ணன்னு பேர் வைப்பானா. சுதீஷ் தான் சுவாதீனம் இல்லாம பேசுறாருன்னு நினைச்சா எனக்கு துணை முதல்வர் பதவி வேணான்னு சீரியஸா பதில் சொல்றாரு வைகோ. கையில ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல, 13 ஜோக்கரா வச்சுக்கிட்டு டிக் எப்படி அடிப்பீங்கன்னு தெரியலையே. உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், சத்தமா பேசுறதெல்லாம் சத்தியம் ஆயிடாது, கூட்டமா பேசுறதெல்லாம் கொள்கை ஆயிடாது. உண்மைக்கு என்னைக்குமே துணை தேவையில்லை. எங்க அம்மா தோனி மாதிரி சிங்கிளா வந்து சிக்ஸர் அடிச்சு மேட்ச் ஜெயிப்பாங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க, எங்க கிட்ட தோக்கதான் போறீங்க.